மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கோமுரான் ஹெல்த் கேர் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் திரு டாகுடோ அவர்களே, பிஐஜி டெக் நிறுவனத்தினுடைய முதன்மை செயல் அலுவலர் திரு ராஜீவ் பாண்டியன் அவர்களே, நார்பிரேம்ஸ் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் திரு மார்க்ஸ் பெர் அவர்களே, பாரத் பயோடெக் நிறுவனத்தினுடைய செயல் தலைவர் திரு கிருஷ்ணா எல்லா அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய தொழிலதிபர்களே, பல்வேறு தொழில் நிறுவனங்களுடைய நிர்வாகிகளே, மாநில திட்டக்குழுவுடைய தலைவர் திரு ஜெயரஞ்சன் அவர்களே, அரசு உயர் அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். திராவிட மாடல்னா வளர்ச்சிக்கான மாடல். திராவிட மாடல்னா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மாடல். திராவிட மாடல்னா மக்கள் நலனுக்காக இருக்கக்கூடிய மாடல். இதையெல்லாம் உலகுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய மாநாடு தான் இந்த செயலாக்க மாநாடு. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பொறுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரு சிலருக்கு எங்களுடைய செயலின் மூலம் பதில் சொல்லும் மாநாடு தான் இந்த செயலாக்க மாநாடு. தொழில்துறை அமைச்சர் அவர்கள் இங்கு சொன்ன ஒவ்வொரு டேட்டாவையும் எங்களை விமர்சனம் செஞ்சவங்களுக்கான பதில் அதுதான். இங்க அவர் சொன்ன ஒவ்வொரு நம்பரும் எங்க டீமோட 5 வருஷ கடுமையான உழைப்புக்கான நம்பர். தொழில்துறையில் நாங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ரெக்கார்டை அடிச்சு சொல்றேன், அடுத்து நாங்க வந்துதான் பீட் பண்ண போறோம், இது உறுதி. இன்னைக்கு இந்த மாநாட்டில் மட்டும் 52 கம்பெனிகளுடைய திறப்பு விழா, 71 கம்பெனிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா, 2 புதிய கம்பெனிகளோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் என சாதனை சொல்ற மாநாடா இது நடக்குது. கடந்த 2021 முதல் நாங்கள் செஞ்ச பணிகளை எல்லாம் மேடை போட்டு சொல்லி இருக்கிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்ள அன்போடு விரும்புவது, இதையெல்லாம் முழுமையா மக்கள் கிட்ட போய் நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். ஏனென்றால் இந்தியாவிலேயே இது மாதிரி ஒரு மாநாடு எங்கும் நடந்ததில்லை. பொதுவா எல்லா மாநிலங்களிலையும் எல்லா அரசுகளும் முதலீட்டாளர் மாநாடை நடத்தி எங்க மாநிலத்தில் இவ்வளவு வாய்ப்புகள் இருக்குன்னு அழைப்பு விடுப்பாங்க. ஆனா முதல் முறையா எங்க மாநிலத்துடைய நீங்க அமைக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் என்பது அதையும் கடந்த ரிலேஷன்ஷிப்பா, ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒரு மாதிரி இப்படி மக்களுக்கு நலன் கொடுக்கறதுக்குன்னு எடுத்துக்காட்டுற மாதிரி இந்த மாநாடு, இந்த செயலாக்க மாநாடு இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஒரு தொழில் நிறுவனமோ தொழிற்சாலையோ தங்களுக்கான மாநிலத்தை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, அந்த மாநிலம் தங்களுக்கான வாய்ப்புகளை பெரிய அளவில் உருவாக்கி தருமா, சொன்ன நேரத்தில் தங்களால் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு பார்த்து தான் ஒரு மாநிலத்துக்கு வருவாங்க. அப்படி தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், தொழில் முனைவோர், தொழிலாளர்கள்னு எல்லோருக்கும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய மாநிலமா நம்ம தமிழ்நாடு இருக்கு. எதனால இந்த வெற்றி சாத்தியமாகுதுன்னு கேட்டீங்கன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் முதலீட்டாளர் மாநாடு நடத்திட்டோம், புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுட்டோம், நியூஸ்ல தலைப்புச் செய்தியா வந்துருச்சுன்னு திருப்தி அடைஞ்சிட மாட்டோம். போட்ட ஒப்பந்தம் நிறுவனமா திறப்பு விழா கண்டு நம்முடைய இளைஞர்கள் கைக்கு ஆஃபர் லெட்டர் வந்து சேர்ற வரைக்கும் பார்த்து எல்லாத்தையும் நாங்கள் உறுதி செய்யறோம். இங்க சமூக நிதியை நிலை பெறணும்,
தொழில் வளர்ச்சியும் உறுதி செய்யப்படணும். அப்போதுதான் எல்லாருக்கும் எல்லாம் அனைத்து மாவட்ட வளர்ச்சி என்ற இலக்கை அடைய முடியும் என்பதில் நாங்கள் மிக கவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதை நான் பெருமையோடு சொல்றேன். தமிழ்நாடு தான் முதலீட்டாளர்களுடைய முதல் முகவரின்னு எல்லா புள்ளி விவரங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி நாட்டோட சராசரி விட அதிகமா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி 11.19%. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா கடந்த ஆண்டு இந்தியாவுடைய உற்பத்தி துறை வளர்ச்சி 4.5%. அதே சமயம் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அதைவிட 3 மடங்கு அதிகமா 14.7% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டுடைய ஷேர் மட்டும் 41 விழுக்காடு. இதை மேலும் அதிகரிக்கக்கூடிய வகையில் இன்னும் பல செயல் திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தில் ஒன்றிய அரசு தர அனுமதிகளில் கிட்டத்தட்ட 60% தமிழ்நாட்டினுடைய முதலீட்டுகளானது. எங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு திட்டத்தை செயல்படுத்துறோம்னா அதுக்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போதே அதுக்காக ஒரு டேஷ்போர்டு உருவாக்கிடுவோம். அதை நானே மானிட்டர் பண்றேன். அதில் என்னவெல்லாம் இருக்குன்னு தெரியுமா? எந்த மாவட்டத்தில் திட்டம் வருது, எவ்வளவு நிலம் கையகப்படுத்தணும், தொடங்க போற திட்டத்துக்கு எந்த துறையிலிருந்து அனுமதி தேவை, எவ்வளவு நிலம் கையகப்படுத்தணும், அந்த அனுமதி எல்லாம் நாங்க சொன்ன தேதியில கிடைக்குதா, இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். அது முடிஞ்சதும் அடிக்கலாட்டு விழா எப்போ, கட்டுமான பணிகளை எப்போ தொடங்க போறோம், இதனால எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், குறிப்பா பெண்கள் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு அதில் கிடைக்கும், எப்போ ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இப்படி எல்லாத்தையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அதை திறந்து வைக்கிற வர எங்க வேலை முடியாது. எல்லாம் முடிஞ்சாதான் டேஷ்போர்டில் அதை நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.